அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை பற்றி ஒரு தெளிவான கருத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சமையல் வீடியோவும் போடுறேன், தோட்ட வீடியோவும் போடுறேன், அதாவது கார்டன் வீடியோவும் போடுறேன். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அசௌகரியம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சமையலை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, சில பேர் கார்டனை மட்டும் பார்ப்பீங்க. ஸோ ரெண்டுமே கலந்து வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னா, தோட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு சமையலும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பு படுத்தி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறணும். நீ வரப்போகிற காலங்களில் ரெண்டுமே தெரிஞ்சால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும். ஸோ நம்ம செய்கிறோம் செய்யலை, ஆனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் தக்க சமயத்தில் நம்மளுக்கு பயன்படும். அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சது, என்னோடய சொந்த அனுபவத்தை இதில் போட்டுட்ருக்கேன். உங்களோட அசௌகரியத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரண்ட வீடியோ இருக்கு இல்லையா, நான் இந்த கார்டன் வீடியோ போடுவேன். இதை போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பிரண்ட துவையல், இதில் துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்லேயும் வச்சு வளர்க்குறோம் பிரண்டை, காட்டிலேயும் இருந்து பறிச்சுட்டு வரோம். ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, மிளகாய் செடி. இது வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்க்குறேன். ஸோ இந்த மிளகாய் செடியிலேருந்து மிளகாய் பறித்து, அப்புறம் வெண்டைக்காய் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு பண்ணி சொல்லியிருப்பேன், அதில் பயன்படுத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மஞ்சள் கிழங்கு வளர்த்து அதிலேருந்து காய வச்சு பொடி பண்ணி, அந்த பொடியிலேருந்து லெமன் சாதத்துக்கு மஞ்சள் பொடி நான் சேர்த்துருந்துருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில், ஆர்கானிக்கான முறையில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது ஆரோக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, கீரை வளர்ப்புன்னு சொல்லி போட்டுட்டு கீரையை பறிக்கிறது, இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கீரையை அலச தெரியாமல் நிறைய மண் இருக்கும், அதோட சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி தான் நான் இந்த வீடியோ போட்டுட்டு வரேன். கொஞ்சம் புரிதலோடு நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், இஞ்சி வளர்க்குறோம். இஞ்சி டீ எப்படி போடுறதுன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். யாருமே சொல்லாத ஒரு டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் ஓல்டு வீடியோ தான், இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ இது. இதை வச்சு நான் இன்னும் டிஷ்ஷு பண்ணலை, பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இனி வர்ற வீடியோவில் வினோதமான குறிப்புகள் எல்லாம் கொடுக்குறேன். பாய்.